Hi everyone, welcome to Nidha Samayal. Nidha Samayalல இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ இதனால் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா அவல் பாயாசம்ங்க. ஸோ அவல் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவல் கொடுத்தவருக்கு வந்து அவர் அப்படியே அதை வந்து பொற்காசுகளாக மாற்றி கொடுத்தாரு இல்லையா. ஸோ அவருக்கு பிடிச்ச அவலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான அவல் பாயசம் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 minutes இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு அவல் எடுத்தாலே போதும் அவல் பாயசத்துக்கு. ஸோ வந்துட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஸோ இதில் 2 அவல் இருக்குங்க. ஒரு தட்டையான அவல், கெட்டி அவல் இருக்கும். நான் வந்து தட்டையான அவல் தான் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் எடுத்தால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேக மாட்டுது, கொஞ்சம் அது வந்து டேஸ்ட்டும் நான் சரி வரல. அதனால் நான் தட்டை ஒரு 5 minutes அழகாக ஊற வச்சாலே போதும், சூப்பராக ஊறி வந்துடும். அது குழஞ்சலாமும் போலங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் தட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அவல் ஊறிட்டுருக்காதையே 5 நிமிஷத்தில் வந்து நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடலாம். ஸோ பாலும் காய்ச்சறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, அதுவுமே ஒரு 5 minutesல வந்துட்டு பால் காஞ்சிரும். ஸோ வந்துட்டு இது நல்லா பொங்கி வந்தோன்னா இப்போ வந்து நம்ம அவலை வந்து கழுவிட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதை ஆட் பண்ணி வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து அவலே வந்து வறுத்து பொரிச்சு எடுத்தது தான், அதையே நம்ம ஊற வச்சிட்டோம் இல்லையா. ஸோ வந்து அதை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம எல்லா ப்ராசஸுமே செஞ்சிடலாம். ஸோ இது வேக வைக்க தேவையில்லை. நீங்கள் கெட்டி அவல் போட்டிங்கன்னா அது வேகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து தட்டவல் எடுத்ததுனால பிரச்சனையே இல்லை. நம்ம வந்துட்டு போட்ட உடனே நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் கிட்ட வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு கைப்பிடி அவல், ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். இது என்னோட சுகர் அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சுகராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7-8 ஸ்பூன் கிட்ட கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திகட்டும். ஸோ 6 ஸ்பூன்றது கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கனாலும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு லைட்டாக சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். ஸோ வந்து பாயசத்துக்கு நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், நெய் வந்து உருக்கி நம்ம வந்துட்டு கிஸ்மிஸ், அதாவது திராட்சை, காஞ்ச திராட்சையும் முந்திரியும் போட்டு நம்ம வந்து வதக்கி அதை எடுத்து கொட்டுவோம். இதில் ஒரு சின்ன ஒரு ஆடடாக நான் என்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் துருவல் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வந்து நெய்யில் நல்லா வதக்கி வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெய்யோட மணத்தோட அந்த தேங்காயோட டேஸ்ட்டுக்கு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு அப்படியே தேங்காய் போடுறத விட இந்த நெய்யில் வதக்கி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது சீக்கிரம் கெட்டு போகாமையும் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நெய்யோட அந்த தேங்காய் டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்திருக்கும். ஸோ நம்ம இதை வதக்கிட்டு இதில் அழகாக கொட்டிட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதில் வந்து நான் சுகர் தான் சேர்த்துருக்கேன், அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம வெல்லம்லாம் சேர்க்கணுன்னா அது ரொம்ப பார்த்து சேர்க்கணுங்க. ஏன்னா அது பால் நிறைய வாட்டி திரிஞ்சிருது. நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலலாம் நான் வெல்லம் தான் நான் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு நானும் சேர்த்து நிறைய வாட்டி திரிஞ்செல்லாம் போயிருக்கு. அதனால் எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போதுமே அவல் பாயசம் செஞ்சால் அது நல்லா ஒயிட் கலராகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒயிட் சர்க்கரையே வந்து சேர்த்துறதுங்க. ஸோ இப்போ கடைசியாக நம்ம வந்துட்டு ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் வந்துட்டு நான் வந்து இதில் இடித்து சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஏல அரிசி தான் முக்கியம் இல்லையா. ஸோ இந்த ஏல அரிசி வந்து வெளியில் வரணும். அதை வந்து நீங்கள் பவுட்ராகவும் சில இதில் கடைகளில் இந்த ஏல அரிசி மட்டும் பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் கடையில் வாங்கி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே முழு ஏலக்காயே 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம வாசனை எல்லாம் பிடிக்கக்கூடாது, ஆனால் வாசனை செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து அவல் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயசம். நம்ம அவலை வந்து அப்படியே தேங்காய் போட்டு சீனி போட்டு வைப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இதை இப்படி ஒரு பாயசமாக நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா இது வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் அவல் பாயசம் மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் வந்து படைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அவல் பாயசத்தோடு வந்துட்டு வெண்ணெய், கிருஷ்ணருக்கு பிடிச்சதே வெண்ணெய் தான் இல்லையா. ஸோ வெண்ணெய் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் இருக்குது. ஸோ பால் வந்து நம்மளுக்கு பாயசத்துலேயே வந்துருச்சு. அது இல்லாமல் வந்துட்டு சோமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சீடை, அதுக்கப்புறம் தட்டை, பொரி உருண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு
இன்னும் 2-3 ஐட்டம். ஆனால் அது எல்லாமே நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ வீட்டிலலாம் செய்கிறதுக்கு வந்து சரி வராது கிட்ஸை வச்சுக்கிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் வராது. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் கடையில் தான் வாங்கிக்கிறது. நீங்கள் வீட்டில் என்னென்ன செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிம்பிளாக இந்த பாயசம் மட்டும் வச்சுட்டு நான் வந்து மற்றதெல்லாம் கடையிலே வாங்கி வச்சு வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக கோகுலாஷ்டமி இன்றைக்கி முடித்தாச்சு. நாங்கள் கிருஷ்ணரோட அருள் வேண்டி நம்ம வந்துட்டு இங்கே பூஜை பண்ணோம். எங்கள் வீட்டிலலாம் சின்ன சாமி இது தான் இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால வந்துட்டு பெருசாக நம்ம சாமி ரூம் அளவுக்கெல்லாம் இங்கே இல்லை. அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கும் எங்களுக்கு ஃபேமிலி வந்து இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃபில் வந்துட்டு கீழெல்லாம் மளிகை சாமான் அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ மேலே வந்து ஒரு ஷெல்ஃபு, டாப் ஷெல்ஃபில் வந்துட்டு நாங்கள் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார். அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அந்த குட்டி கிருஷ்ணருக்கு நேராக வந்துட்டு நம்ம நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடியாச்சு. கிருஷ்ணர் வந்துட்டு எங்களுக்கு ராதை வேஷம் போட்ட என் பொண்ணோட சேர்த்து வச்சு நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா கொண்டாடிட்டோம். ஹாப்பி ஜென்மாஷ்டமி.